எங்கள் ஊர் ஆறுபாரில் பார்த்தீங்கன்னா இந்த நண்டை ஏலம் எடுத்தவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4000 ரூபா போகிற நண்டு ஒரு கொடுக்கலனால நம்ம எவ்வளோக்கு எடுத்தோம்னா வெறும் 250 ரூபாய்க்கு எடுத்து சமைச்சு கொடுத்தோம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி நண்டு தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேட் வந்து நல்ல நண்டாக இருந்தால் நான் 3000 to 4000 ரூபா போவோம். இப்போ நம்ம வாங்கி பரட்டிக்காமி இந்த பாட்டு ரூபாய்க்கு இந்த நண்டு வந்து வாட்டர் நண்டு தானே. இந்த காலக்காமி தூக்காமி ஒரு கால் இங்கே இருக்கு, ஒரு கால் அங்கே இருக்கு. இருந்தால் நான் 3000 to 4000 ரூபா போவோம். இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 250 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். இதில் வந்து என்ன நண்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்பீங்க, நண்டில் என்னங்க வித்தியாசம்னு கேட்பீங்க. இப்போ இந்த நண்டை அக்கா என்ன பண்ண போகிறாங்க, என்னக்கா பண்ண போகிறீங்க? உடைக்க போகிறீங்க. இதுலேருந்து தண்ணி எடுக்க போகிறோம், மூலிகை தண்ணியை. எங்கள் ஊருக்கு வாங்க, மூலிகை தண்ணி வந்து குடிங்க, நண்டு தண்ணியை. உடக்கா உடைங்கக்கா. டப்பால போடு. நாங்க அலசிட்டு உடைங்க. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இருக்கு. இப்போ கடிக்காதடா. குடுறா. இப்போ புடி. அது பயமா இருக்கு. சரி குடு உடைக்கிட்ட கூட ஒண்ணு செய்யாதடா. கொண்டா அவ்வளோதான். சரி. உடைங்கக்கா. உடைச்சு கொடுங்க. கால் வேற விழுந்துட்டு இன்னொரு கால் மீனா. அவ்வளோதான். அப்படியே அலசிட்டு நல்லா தண்ணி இருக்குமா? இல்லை தண்ணி வழியே எடுங்க. தோலை எடுத்துருங்க. அப்படியே அலசிட்டு எடுண்டா. மூலிகை தண்ணி ஊற்றுது, மூலிகை தண்ணி நண்டுலேருந்து. இதுதான் வாட்டர், அது மேலே உள்ளது. இதுதான் வாட்டரு. இந்த இருக்கு சதெல்லாம் தான். ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதில் வேற என்ன க்ளீன் பண்ணணும்? வேற ஒன்றும் க்ளீன் பண்ண வேணாம். போய் அலசிட்டு இந்த விரலை மட்டும் இப்படி உடைச்சிடும். அவ்வளோதான். பிச்சு நாளா பீஸ் பண்ணி நாளாக்கு இது நல்லா அலசிட்டு இதை மட்டும் எடுத்து அப்படி போடும். என்னது அது? கொழுப்பு. அது நல்லா இருக்கும். அது குழம்பு போடும்போது பெரட்டினாலும் நல்லா இருக்கும். அதை உடைக்க முடியாது. இந்த இப்போ நம்ம இந்த நண்டை வாட்டர் நண்டுன்னு எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாருங்கள், ஓட பாருங்கள். ஓட பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி? அதனால் நண்டு வாங்கும் போது மட்டும் நீங்கள் இங்கே தான் அமைக்க பார்க்கணும். ஓடையோட தலையெழுத்து கரெக்டாக தெரிஞ்சிடும் உள்ளுக்குள்ளே. எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஓடு? இதே நல்ல நண்டு அழுத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே இருக்காது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அப்படியே. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னாலும் எதிர்பார்க்குற அளவுக்கு சதை இருக்குல்ல, நல்லா தெரியுதுங்களா? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் சதை கிடையாது, தண்ணி நிறைய விட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன வந்துக்கா, இப்போ பாருங்களேன், தண்ணியை விட்றோம் பாருங்கள், தண்ணி நிறைய விட்ருக்கோம். அதான் அதுக்கு தான் வாட்டர் நண்டு. பாருங்கள் தண்ணி வருது பாருங்கள், தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் அது. நம்ம பார்த்தீங்கன்னா காலையிலே நண்டை வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு போயாச்சு. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டோம். சாப்பிடுவோம் சாப்பாடு.
அவ்வளோதான். கிரேவி எனக்கு வச்சதா தட்டில் வை. என்னோடத்தையும் அப்படியே தட்டில் வச்சுக்கிறேன். வை. இடம் போட்டு அவ்வளோதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கறினா இந்த நண்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே பாருங்க, அப்படியே உள்ள பூ போல இருக்கா. சூப்பராக இருக்கும். கடி எப்பரா இருக்கு? கையெல்லாம் வைக்காத. நான் இப்போ எப்படி இருக்குது இந்த தட்டில் இருக்கு. இங்கேருந்து இது அப்படியே இருக்கும். அப்படியே ராடும் இருந்துச்சு. அப்படியே ரால ஒரு கட்டு கட்டலாம். சாய் ராலு காட்டு கை காலையில் அப்பா கொடுக்கணும். நாலு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நண்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். அது என்ன நண்டு 1 கிலோ இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லு, எப்படி இருந்துச்சு? டேஸ்ட் ஓகேவா? இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. நீ இப்போ தான் சாப்பிட்றேன், இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கியா? இப்போ தான் சாப்பிட்றேன். இப்போ தான் சாப்பிட்றேன். நண்டு ஓகேவா?